கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கும்பராசிக்காரர்கள்னாலே குதூகலம் தான். ஆஹா. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கும்பராசிக்காரர்கள் எதை வந்து எவ்வளவுதான் 1,00,000 ரூபா பணத்தை கொடுங்க, ஆ. அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் டிஃபன் சாப்பிட்டு வந்துருவாங்க. அவ்வளோதான், அதிகபட்சம் அவங்க தேவையில்லை, அவ்வளோதான். 100 ரூபாய் தான். அவங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது. அதுதான் அவங்களோட பெரிய பலம். ம். அந்த இன்னசென்ஸ், அப்பாவித்தனம். கும்பராசிக்காரர்களை நம்பி நீங்கள் என்ன எங்கே போனாலும் பாருங்கள், கும்பராசிக்காரர்களை ஒரு கல்யாணத்துக்கு விடுங்க, இவரை தான் ஃபஸ்ட்டு தேடுவாங்க. கும்பராசிக்காரர்களை இவரை தேடி இவர் கையில் பொறுப்பு கொடுத்துருவாங்க. இந்தா இதில் ஒரு 3,500 இருக்கே, சரி வாசலில் வாழை மரம் வரும், அவன்கிட்ட 2,500 கொடுத்துரு, மீதி 1,000 ரூபாய், பால்காரன் வருவான், அவன்கிட்ட 800 கொடுத்துரு. எல்லா பஞ்சாயத்தையும் இவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. சரி. கும்பராசிக்காரர்கள் ஃபினான்ஸ் ஹேண்ட்லிங் எல்லாம் இவங்க தான். சரி. ஸோ பெரும்பாலும் பாருங்கள், இவங்க பணமாக இருக்காது, அவங்க வேலை பார்க்குற இடத்த பணத்தை இவங்களை நம்பி தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் கும்பராசிக்காரர்கள் தனிச்சிறப்பு. அந்த கும்பராசிக்காரர்களுக்கு என்ன பிரச்சனைனா, 2ஆம் இடத்து குரு பகவான் உச்சம் பெறுகிறார். சரி. இது வரைக்கும் நான் கம்பெனி பணத்தை தான் ஹேண்டில் பண்ணேன், இனிமே என் பணத்தை தான் நான் ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு பணம் வரப்போகுது. குபேர லக்ஷ்மி அவங்கள பார்க்க போகிறா. அதுதான் ஒரு பெரிய விஷயமே. லக்ஷ்மியுடைய அருட்பார்வை அவங்க மேலே படப்போகுது. வாழ்க்கையிலே இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மனிதர்களுக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறது, அது இல்லாமல் இவங்க எவ்வளோ தவிச்சாங்கங்கிறது கடந்த 5 வருஷம் இவங்களோட கதையை கேட்டால் தெரியும்.